ஆனால் அந்த 3வது மாடியில் இருந்த அனைத்து பொருட்களுமே மாற்றப்பட்டு இருந்தது. அதை பார்த்து அவனுக்கு மீண்டும் கோபம் வந்தது. அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த செல்வராகவன், விக்ரம் தம்பி, இது எல்லாமே உங்க அத்தை பண்ண வேலைதான். நானும் எவ்வளவோ அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க நீங்க வாங்கின பொருள் அப்படின்றதுக்காக அது எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. ஏதோ மட்டமான பொருளை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க என்று சொன்னதும் அதை கேட்ட விக்ரமிற்கு கோபம் வந்தது. தாத்தா, நீங்க இதை பத்திலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் எப்பவுமே நடந்துட்டு இருக்கிறது தான். சரி விடுங்க, சமாளிச்சுக்கலாம். இப்ப வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் என்று சொல்லி செல்வராகவனை அவன் அழைத்து கொண்டு அங்கிருந்து மறுபடியும் கீழே வந்தான் விக்ரம். டைனிங் டேபிளில் அவர்களுக்காக உணவு காத்து கொண்டிருந்தது. விக்ரம் அங்கே வந்து அமர அந்த சமயம், சுரபி, நீ புருஷோத்தமன் குடும்பத்துல டைரக்டிங் மேனேஜரா இருந்ததானே? இப்போ ரீசெண்டா அங்கிருந்து உன்னை டெர்மினேட் பண்ணிட்டதா என் லவர் சொன்னா என்று ரேவதி கேட்க, இதை கேட்ட சுரபி, அச்சச்சோ, இவ என்ன இப்படி எல்லாம் உண்மையை வளரிட்டு இருக்கா என்று மனதிற்குள் நினைத்தாள். உடனே ரேணுகா சுரபி பக்கம் திரும்ப, சுரபி அவள் சொன்னது அனைத்தும் உண்மைதான் என்பது போல் முகத்தை வைத்திருந்ததுமே ரேணுகாவின் இத்தனை நாள் மகிழ்ச்சி ஒரே நொடியில் காணாமல் போய்விட்டது. ஆன்ட்டி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி கம்பெனியில் இருந்து பண்றாங்கன்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் சொகுசான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் மறுபடியும் பறிச்சுப்பாங்களாம். உங்களுக்கு தெரியுமா? அச்சச்சோ, என்ன ரேவதி சொல்ற நீ என்று ரேணுகா பதறினாள். என்ன ஆன்ட்டி, நீங்க இப்படி எதுவுமே தெரியாம வெகுலியா இருக்கீங்களே. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க. என்னன்னா, இப்போ சுரபிக்கு அவங்க கம்பெனில இருந்து இந்த விழாவை கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ சுரபியை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கல்ல, அதனால கண்டிப்பா இந்த வீட்டை மறுபடியும் வாங்கிடுவாங்க. சோ இனிமே இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானதா இருக்காது என்று ரேவதி அடுத்த ஒரு குண்டை அவள் தலையில் தூக்கி போட, அதை கேட்டவள் தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டாள். அவளது அந்த ஆக்ஷன் பார்த்த ரேவதிக்கு சிரிப்பு தான் வந்தது. ரேணுகா மனதிற்குள், கடவுளே, இது எதுவும் உண்மையாகவே இருக்கக்கூடாது கடவுளே என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். அதன் பின் அவள் தனக்கு தானே மனதை தேற்ற ஆரம்பித்தாள். இல்ல, இது கண்டிப்பா உண்மையா இருக்காது. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ விளையாட்டு பண்றாங்க. கண்டிப்பா என் பொண்ணை வேலை விட்டு எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா என் பொண்ணு இந்த கம்பெனிக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்கான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று மனதிற்குள் நினைத்த ரேணுகா சுரபியை பார்த்து, அம்மாடி சுரபி, இந்த ரேவதி ஏதோ விளையாட்டுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கா. உன்னை வேலை விட்டெல்லாம் தூக்கல என்று கேட்ட ரேணுகா, அம்மா, அவ சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த சந்துரு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். தயவு செஞ்சு என்ன நம்புமா என்று சுரபி சொல்ல, என்ன சுரபி, நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்போ இந்த வீடு என்று ரேணுகா தன் விழி விரித்து கேட்க, ஐயோ அம்மா, அவங்க இந்த வீடு எல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த வீடு நம்மளுக்கு தான் என்று சுரபி ரேணுகாவிற்கு சமாதானம் சொல்லி கொண்டிருக்க, வருண் சிரித்து கொண்டே, எதுக்காக சுரபி இப்படி போய் பேசி உங்க அம்மாவை ஏமாத்த ட்ரை பண்ற? என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் தெரியத்தான் போகுது. அது இன்னைக்கே தெரிஞ்சா என்ன? ஏன் உங்க அம்மா உன்னை ஏதாவது திட்டுவாங்கன்னு பயந்து இப்படியெல்லாம் சமாளிக்க ட்ரை பண்றியா என்று கேட்டான். இங்க பாரு வருண், அவங்களே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க. நீ மேலும் மேலும் டென்ஷன் பண்ணி அவங்களுக்கு எதுவும் ஆகிற மாதிரி பண்ணிடாத, ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ என்று சுரபி சொல்ல, வருணும் ரேவதியும் அதை கண்டு கொள்ளாது சிரிக்க ஆரம்பித்தனர். ரேணுகாவிற்கு நெஞ்சு வலிப்பது போன்ற ஒரு உணர்வே வந்துவிட்டது. இத்தனை நாள் தான் போட்ட ஆட்டம் அனைத்தும் ஒரு நிமிடம் தூள் தூளாய் போனது போல் உணர்ந்தாள். அதன் பின் விக்ரமை திரும்பி பார்த்து தன் ஆதங்கம் மொத்தத்தையும் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தாள். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீணா போனவன் தான். இது எல்லாம் இவன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதால தான் இவனோட ராசி உனக்கும் ஒட்டிக்கிச்சு. இவனை போய் உன்னோட அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு இருந்தனா இப்படிதான் நடக்கும் என சொன்னவள் விக்ரமை பார்த்த அவனிடம், ஏண்டா, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, என் பொண்ணு கூட நீ இருக்காத, அவளை விட்டு போயிருன்னு. நீ இருக்க உங்ககிட்ட இருக்கிற தத்திரம் என் பொண்ணுகிட்டையும் ஒட்டிக்கிட்டே இருக்குது என்று ரேணுகா வார்த்தைகளால் விக்ரமை புண்படுத்த ஆரம்பித்தாள். சுரபிக்கு தான் அவளது அம்மா விக்ரமை இப்படி பேசியது மனதிற்கு மிகவும் வருத்தமாகவும் இருந்தது. அதே சமயம் கோபமாகவும் இருந்தது. அவள் விக்ரமின் முகத்தை பார்க்க அவனோ எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாது அமைதியாக சாப்பிட்டு கொண்டே இருந்தான். தாமோதரன் ரேணுகாவிடம், நீ எதுக்காக ரேணுகா இவ்வளோ கவலைப்படுற? உண்மையாவே சுரபிக்கு நம்ம சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி புரிய வச்சிடலாம், விடு. இப்ப பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கா, சாப்பிடட்டும் என்று சுரபியை பார்க்க அவளோ அவர்கள் அனைவரையும் பார்த்து முறைப்பதா இல்லை தன்னால் தான் விக்ரமிற்கு இப்படி ஒரு நிலைமை என்று நினைத்து அழுவதா என்று புரியாமல் சாப்பிட பிடிக்காமல் சாப்பாடு தட்டில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கவனித்த ரேவதி இந்த விஷயத்தை இன்னும் சூடாக்க வேண்டும் என்று நினைத்து ரேணுகாவிடம், ஆன்ட்டி, நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க பெரியவங்க, அதனால அவங்க கிட்ட எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியாம கன்வே பண்ணிட்டீங்க. ஆனா எனக்கு சுரபி ஏஜ் தானே,
ஸோ நான் சுரபி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், ஓகேங்களா என்று சொன்னவள் அதன் பின், சுரபி நீ கவலைப்படாத, உனக்கு வேலை போயிடுச்சுன்னு. என்னோட லவருக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா? அவங்க ஃபேமிலிக்குன்னு தனியாக அவங்க கையிலேயே நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அதனால அதில் ஏதாவது ஒரு கம்பெனியில் சொல்லி உனக்கு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். ஆனால் அங்கேயும் இந்த விக்ரமை நீ அசிஸ்டண்டாக சேர்த்துக்க முடியுமான்னு தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கரியரை பாரு சுரபி, அதுக்கப்புறம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ வேலை வாங்கி தர்றதா இல்லையான்னு நீ முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல உன்னை நீ கவனிச்சுக்கோ என்று சொல்லிக்கொண்டு தாமோதரனை பார்க்க அவர் ஒருவித நமட்டு சிரிப்புடன் ரேணுகாவிடம், ஆமாமா என் பொண்ணு சொல்றது உண்மைதான். உண்மையை சொல்ல போனா இவ உன் பொண்ணு மாதிரி புத்தி இல்லாதவ கிடையாது. எங்க காய் நகர்த்தினா நம்மளால கோல் அடிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பணக்கார பையனை பார்த்து லவ் பண்ணிட்டா. ஆனா உன் சுரபிக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல. என் பொண்ணுகிட்ட இருந்து உன் பொண்ணு நிறைய விஷயம் கத்துக்கணும். அது மட்டும் இல்ல ரேணுகா, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பையன் வருண் இப்போ ரீசெண்டா சென்னையில பிரபலமாகிட்டு வர பிசினஸ் மேன் நந்தகுமார் கிட்ட வேலைக்கு சேர போறான் தெரியுமா என்று இதுதான் சமயம் என தனது பசங்களை பற்றி பெருமை பேச ஆரம்பித்தார் தாமோதரன். இதையெல்லாம் கேட்ட ரேணுகாவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. சுரபியின் காதருகே சென்று அவளிடம், இங்க பாத்தியடி உன்னால நான் எந்த அளவுக்கு அவமானப்படுறேன்னு. மரியாதையா உன் முடிவை மாத்திக்க ட்ரை பண்ணு. ஒழுங்கு மரியாதையா இந்த விக்ரம உன் வாழ்க்கையில இருந்து போக சொல்லு. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்க எங்களுக்கும் நல்லது. இப்ப நல்லா காது கொடுத்து கேட்டியா? ரேவதி ஏதோ பணக்கார பையனை லவ் பண்றா. ஆனா சந்திரன் எவ்வளவு பெரிய பணக்காரன், அவனே உன்னை தேடி வந்தான். பட் நீ அவனை உதாசனப்படுத்திட்டு இவன் பின்னாடி போறதா முடிவு பண்ணிட்டு எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா என்று காதுக்குள் முணுமுணுக்க அந்த வார்த்தை விக்ரம் காதில் விழுந்து விட்டது. அந்த இடத்தில் சாப்பாடு தட்டை தூக்கி எறிந்துவிட்டு ரேணுகாவின் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய வேண்டும் போல் இருந்தது. இருந்தாலும் சுரபி ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டதற்காக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது சாப்பிட பிடிக்காமல் தன் கையில் இருந்த சாப்பாட்டை உதறியவன் வேகமாக சுரபியிடம் அமைதியான குரலில், பேபி எனக்கு நைட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கிருந்து கிளம்பி சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலாமா என்று கேட்க சுரபியும் வேகமாக, கண்டிப்பா விக்ரம், நம்ம 2 பேரும் இப்போவே கிளம்பலாம் என்று சொல்லி அங்கிருந்து எழுந்தாள். விக்ரமும் அவள் பின்னால் எழுந்து வெளியே போக போன சமயம், சுரபி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானும் வரேன் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் ரேவதி. பின்னால் திரும்பி என்னவென்பது போல் சுரபி பார்க்க, சுரபி நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? எனக்கும் ஷாப்பிங் போகணும் அண்ட் எனக்கு இந்த ஃபுட் கொஞ்சம் கூட பிடிக்கல, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று வேண்டுமென்றே அவர்களிடம் வம்பு செய்வதற்காகவே தானும் அவர்களுடன் வருவதாக நின்றாள். சுரபியோ வேறு வழி இல்லாது வேண்டா விருப்பமாக சரி வா என்று சொல்ல, ஹை சூப்பர் சூப்பர் வா நாம போலாம் என்று சுரபியின் கைகளை கோர்த்து கொண்டு அவளை விக்ரம் இடமிருந்து தனியாக அழைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். இதையெல்லாம் பார்த்த விக்ரம், நாமளே நம்ம பேபி கூட ஆசையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு கூட்டிட்டு போனா இந்த குள்ள கத்திரிக்காய் வந்து எல்லா பிளானையும் சொதப்பிட்டாளே இவள என்று முணுமுணுத்தவாறு அவளை முறைத்து பார்த்தான் விக்ரம். அப்பொழுது ஒரு BMW கார் அவர்கள் முன் வந்து நின்றது. என்ன சுரபி இது பழைய மாடல் காரா இருக்கு? என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க கார்ஸ் எல்லாமே நியூ மாடல்ஸ் மட்டும்தான் தெரியுமா என்று சுரபியின் வயிற்று எரிச்சலை கிளப்புவதாக நினைத்து கிறுக்குத்தனமாக பேசினாள் ரேவதி. ஆனால் சுரபியும் விக்ரமும் அது எதையும் கண்டு கொள்ளாமல் காரில் ஏறி அமர ரேவதியும் அவர்கள் பின்னால் ஏறி அமர்ந்தாள். அதற்கு பின் கௌதம் காரை ஸ்டார்ட் செய்தான். செல்லும் வழியெல்லாம் ரேவதி தனது பணக்கார லவரை பற்றி பேசிக்கொண்டே வந்தாள். ஆனால் சுரபிக்கும் விக்ரமுக்கும் காதில் இருந்து ரத்தம் வந்துவிடுமோ என்றெல்லாம் தோன்ற ஆரம்பித்தது. இங்க பாரு சுரபி, நான் உங்ககிட்ட அப்ப சொன்னது எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது. என்னோட ஆளு ரொம்ப பெரிய பணக்காரன். அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாம நிறைய பிஸ்னஸ் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவங்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு கம்பெனில கண்டிப்பா நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் என்று அட்வைஸ் செய்ய சுரபியும் எதுவும் பேசாது சிரிக்க மட்டும் செய்தாள். அவர்கள் பிளான் செய்திருந்த அந்த மால் வந்து சேரவும் கௌதம் காரை ஸ்டாப் செய்தான். அப்பொழுது ரேவதி அவளிடம், வாவ் சூப்பர் சுரபி, இந்த மால் தான் வந்திருக்கோமா? சரி சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட இங்க ஊர் சுத்த வந்திருக்கிறதுனால உனக்கு சின்னதா ஏதாவது பிரசன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப போலாமா என்று சொல்லி அவளது கைகளை பிடித்து கொண்டு உள்ளே நுழைய போன சமயம், ஹாய் ரேவ் பேபி என்று குரல் ஒன்று கேட்கவும் வேகமாக திரும்பி பார்த்த ரேவதி, ஹே வாட் அ சர்ப்ரைஸ் மை மேன், லவ் யூ சோ மச் என்று சொல்லி வேகமாக ஓடி சென்று அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். டார்லிங், திஸ் இஸ் சுரபி அண்ட் இது என்று சொன்னவள் முகத்தை சற்று கோணலாக மாற்றி, அண்ட் இது இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, என்ன ஒன்னே ஒண்ணுனா இவன் சுரபியோட ஹஸ்பண்ட்.
என்று சொல்ல சுரபி அந்த சூழ்நிலையை மிகவும் சங்கடமாக நினைத்தாள். விக்ரமை இன்சல்ட் செய்வது போல அவனை இன்ட்ரோ கொடுத்தது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதன் பின், கைஸ், திஸ் இஸ் ராணா, மை பாய் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃபியூச்சர் ஹப்பி. இந்த மால்ல ராணாவோட பார்ட்னர்ஷிப்பும் இருக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு என்ன ஜுவல் வேணும்னாலும் எடுத்துக்கோ, ஆனா அதோட பிரைஸ் 30,000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவர்கள் நேராக ஒரு ஜுவல்லரி ஷாப்பிற்குள் நுழைந்தனர். விக்ரம் அந்த இடம் முழுவதையும் தன் பார்வையால் அளக்க சுரபி நகைகளை பார்ப்பதில் ஆர்வமாக இருந்தாள். நெக்லஸ் ஒன்றை தனது கழுத்தில் வைத்து பார்த்து கொண்டிருந்த ரேவதி அங்கிருந்து சேல்ஸ் கேலிடம், இது எவ்வளவு பிரைஸ் என்று கேட்க, மேடம் இது 3 lakhs, பட் 4 lakhsல இன்னொரு ஜுவல் இருக்கு, அதை பாக்குறீங்களா? அது இன்னும் உங்களுக்கு அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, ஓகே, அதையே காட்டுங்க. அதோட எனக்கு இந்த அமௌண்ட் பத்தின பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவன் எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்ணுவான் என்று சொல்லிவிட்டு சுரபியின் பக்கம் திரும்பி சிரித்தவள் தன்னை தானே மிக பெருமையாக நினைத்து கொண்டாள். அதன் பின் அந்த பெண் அந்த நகையை எடுத்து காட்ட போன சமயம் அங்கே வந்த விக்ரம், இங்க பாருங்க, இங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எதுன்னு காட்ட முடியுமா என்று கேட்க, இதோ சார் காமிக்கிறேன் என்று சொன்னவாறு அந்த சேல்ஸ் கேர்ள் அந்த ஜுவல்ஸை எடுக்க போனாள். ரேவதிக்கு இந்த விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்குதா என்ன? என்ன நான் சீன் போட்டு சுரபியை கடுப்பேத்தலாம் நினைச்சா இவன் என்ன கடுப்பேத்த பாக்குறானா என்று நினைத்த அவள் கோபமாக முறைக்க, அப்பொழுது அந்த சேல்ஸ் கேர்ள் மிகவும் அழகான டைமண்ட் நெக்லஸ் ஒன்றை கொண்டு வந்து காண்பித்தாள். சார், இதுதான் இங்க இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல் அண்ட் இதோட பிரைஸ் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் பக்கம் திரும்பிய ரேவதி, ஹே விக்ரம், இங்க இருக்கிற சீப்பஸ்ட் பிரைஸ்ல ஜுவல் உன்னால வாங்க முடியுமா? அப்படி இருக்கப்போ இந்த கடையில இருக்கிற ஃபர்ஸ்ட் லெவல் ஜுவல்ல நீ வாங்க போறியா? அந்த அளவுக்கு ஒர்த்தா நீ என்று ரேவதி கேட்க, விக்ரம் அவள் பேசுவதை கண்டு கொள்ளாமல் ஏதோ கொசுவை துரத்துவது போல சைகை செய்துவிட்டு, நீங்க இதோட பிரைஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்க என்று கேட்க, டே என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னோட கேள்விக்கு நீ பதில் பேசாம இருக்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உன் பொண்டாட்டி முன்னாடி சீன் போட பாக்குறியா? அதெல்லாம் என் முன்னாடி நடக்கவே நடக்காது, நான் விடவும் மாட்டேன் என்று அவனுக்கு அருகில் சென்று மிகவும் திமிராக சொல்ல, இங்க பாரு குள்ள கத்திரிக்கா, நீ என்ன வேலையா வந்தையோ அந்த வேலையை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு என் லைன்ல கிராஸ் பண்ணனு வச்சுக்கோ. குள்ள கத்திரிக்கா, உன் தலையில தொங்குது பாரு இந்த காம்பு, அதை நறுக்கி விட்டுருவேன் என்று அவளது போனி டைலை ஆட்டியவாறு சொல்ல அது ரேவதிக்கு கோபத்தை வரவைத்தது. யூ இடியட் என்று சொல்லி தனது காலை தரையில் ஓங்கி மிதித்தவள், ராணா இங்கே வா, இவன் என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கான் என்று சொன்னதும் அத்தனை நேரம் சுரபியுடன் பேசி டைம் ஸ்பெண்ட் செய்து அவளுடன் எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், இப்படி போன்ற ஒருத்தி தன்னுடன் இருப்பது மிகவும் அழகான விஷயம் என்று நினைத்து சுரபியை கரெக்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த சமயம்தான் ரேவதி அவனை அழைத்தாள். அதனால் கடுப்பானவன் வேகமாக அங்கே வந்து, என்னாச்சு ரேவ் பேபி, ஏன் கூப்பிட்ட என்று கேட்க, இவன் இந்த கடையில இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்ல வாங்கணும்னு ஆசைப்படுறானா, அதுதான் நான் அதுக்கு அவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டதுக்கு என்னை இன்சல்ட் பண்ணி பேசுறான் என்று சொன்னவாறு அவனது நெஞ்சில் சாய, இங்க இருக்கிறதுல காஸ்ட்லியான ஜுவல்லோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? 1 கோடி ரூபாய். 1 கோடிக்கு எத்தனை சைபர்னாச்சும் உனக்கு தெரியுமா? ஏதோ பொண்டாட்டி கூட வந்தமா, அவ ஆசைப்பட்டான அந்த நகையை இஎம்ஐல வாங்கி கொடுத்தோமா, அதோட கிளம்பிட்டே இரு. அதை விட்டுட்டு சீன் கிரியேட் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காத, சரியா என்று சொல்ல சொல்ல விக்ரமோ, ஐயோ இந்த கொசுங்க தொல்லை தாங்கலையே, சும்மா பணம் பணம்னு பேசிட்டே இருக்காங்க, சே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் அந்த பணத்துல இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குதுன்னு தெரியல என்று மனதிற்குள் யோசித்தவன் மறுபடியும் அந்த சேல்ஸ் பெண்ணிடம் திரும்பி, மேடம் நான் உங்ககிட்ட கேட்ட ஜுவல்ஸ் காட்ட முடியுமா என்று கேட்க, எஸ் சார் என்று அந்த பெண் அந்த நகையை நீட்டிய பொழுது ராணா கோபமாக கத்தினான், மேனேஜர் என்று அவன் அந்த இடத்தில் இருக்கும் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு சத்தமாக கத்த அங்கு அவசரமாக ஓடி வந்த மேனேஜர், சார் என்ன விஷயம், ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று பதட்டமாக கேட்க, இதுதான் நீங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்க லட்சணமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் அந்த ஜுவல்ஸ் இவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பட் இந்த பொண்ணு காட்டிக்கிட்டு இருக்கா, என்ன இந்த பொண்ணோட சேர்ந்து நீங்களும் வேலை விட்டு போறீங்களா என்று கேட்டதும், சார் என்னாச்சு சார், என்ன ப்ராப்ளம், எனக்கு எதுவுமே புரியல, எதுக்காக இவ்வளோ கோவமா பேசுறீங்க என்று அந்த மேனேஜர் மிகவும் மரியாதையாக ராணாவிடம் கேட்க, இங்க பாருங்க, இவங்கிட்ட ஒத்த நயா பைசா கிடையாது, அப்படிப்பட்டவன் இந்த கடையிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல் வேணும்னு சொல்றான், இந்த பொண்ணு எடுத்துக்காட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கஸ்டமர் தான் நீங்க உள்ள அலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க சர்வீஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இந்த ஜுவல் ஷாப் ஹை லெவலுக்கு போகும்? உங்களை நம்பி நாங்க பிசினஸ் பார்ட்னர்னு இவ்வளோ பணத்தை வேற கொட்டி வச்சிருக்கோம்.
இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது. இப்போவே நான் என்னோட அப்பாவுக்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்களையும் இந்த சேல்ஸ் பொண்ணையும் வேலையை விட்டு தூக்க சொல்கிறேன் என்று சொல்ல பயந்து போன மேனேஜர் அந்த சேல்ஸ் கேர்ள் பக்கம் திரும்பி, ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வர கஸ்டமர் எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காம நீ எந்த நகையை வேணும்னாலும் தூக்கி காட்டிட்டு இருப்பியா என்று அந்த சேல்ஸ் பெண்ணை திட்டிய மேனேஜர் கர்ச்சிப்பால் தனது நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்துவிட்டு ராணா அருகே சென்று, சாரி சார், இனிமே அந்த தப்பு நடக்காது. இந்த பொண்ணு வேலைக்கு புதுசு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா என்று சொல்ல ராணாவோ பதில் ஏதும் பேசாது தனது மொபைலில் யாருக்கோ டயல் செய்ய போக, சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என்று சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி, இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க எதுக்காக இந்த நகையை எடுத்துக்காட்ட சொல்றீங்க? உங்ககிட்ட கண்டிப்பா அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பார்த்தாலே தெரியுது, நீங்க உங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தாலே நீங்க ரொம்ப லோக்கலான ஒரு ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காஸ்ட்லியான நகையை நீங்கள் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட காட்டணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த நகையை நாங்கள் உங்ககிட்ட காட்டுவோம். இந்த பொண்ணு வேலைக்கு புதுசுன்றதால அவங்க தெரியாமல் எடுத்து காட்டிட்டாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கிடையாது என்று சொல்ல, இதை பார்த்து கொண்டிருந்த ரேவதிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் மேலும் அந்த எரிந்து கொண்டிருக்கும் தீயில் எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்பது போல் தோன்றியது. தனது பிளானை எக்ஸிக்யூட் செய்ய ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.